சிறகடிக்க சீரியல்ல அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து சொல்றாங்க மீனாட்ட, "மீனா இந்த ட்ரெஸ்ஸ கூட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போணும்" அப்படின்னு சொல்றாங்க மீனாட்ட. உடனே, "ஆமாங்க ட்ரெஸ் வேற ஆச்சிய பார்க்கணும் சொன்னான்" அப்படின்னு சொல்றாங்க மீனா. இத கேட்ட பக்கத்துல இருக்க விஜயா வந்து சொல்றாங்க, "ஏய் நீங்க கூட்டு போயிட்டு பார்த்தா மட்டும் போதாது. அங்கேயே அவங்க வீட்ல விட்டுட்டு வந்துருங்க அந்த பையன" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அங்க ரோகிணி வந்து பார்த்துட்டே நிக்கிறாங்க. இந்த ஆன்ட்டி எப்போ பார்த்தாலும் இந்த பையனை கரைச்சி ஊற்றிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹிணி. நம்ம பையனு இருந்தாலும் நம்ம பையனை நம்ம பக்கத்தில் இருந்தும் பார்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கோமே, நம்ம பையனை தூக்கி வச்சு கொஞ்சம் கூட முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி. இந்த சைடில் நம்ம முத்து சொல்கிறாங்க விஜயாட்ட, இங்கே பாருங்கம்மா, இங்கே எப்படி இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸு ஆச்சு குணமாகி வீட்டுக்கு போன பிறகு தான் நான் போய் ட்ரெஸ்ஸை கொண்டு விடுவேன். இப்போதைக்கு யார் பேச்சை கேட்கணும் நான் கேட்க மாட்டேன். சரியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலைகிட்ட. இங்க அவங்க அம்மாவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இத கேட்ட முத்து பார்த்துட்டு நம்ம அண்ணாமலை சொல்றாங்க, "ஏய் முத்து, உங்க அம்மா பேச்ச கேட்கியோ கேட்கலையோ, அவங்க ஆச்சி வந்து நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு போன பிறகு, அவங்களுக்கு நல்லா குணமாகுன பிறகு கொண்டு ட்ரெஸ்ஸ கொண்டு விட்டா போதும். அது தாண்டியும் அங்கேயே இருக்கட்டும். அவனும் என்னைய அன்பா தான் பேசுறான். அதனால அன்பாவும் இருக்கான். ஸ்கூல்லயும் நல்லா படிக்கிற பையன். அவன விட வேண்டாம். இங்கேயே இருக்கட்டும். அவன் வந்ததுலேருந்து சந்தோஷமா தான் இருக்கு வீட்ல" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. இத கேட்ட முத்து, "சரியா சொன்னப்பா. நீ சொன்னது தான்ப்பா சரி. நம்ம ட்ரெஸ்ஸு வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துக்கிடுதான். அதுவரைக்கும் சந்தோஷமாவும் இருக்கு. வீட்ல உள்ளவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ அம்மாவுக்கு மட்டும் தான் பிடிக்கல" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட விஜயா சொல்றாங்க, "ஆமாண்டா, எனக்கு வந்து புள்ளையெல்லாம் பிடிக்காது பாரு." உடனே நம்ம ட்ரெஸ்ஸு போய், "ஆச்சி என்னைய பிடிக்கலையா உங்களுக்கு? நான் உங்களுக்கு என்ன ஆச்சி செஞ்சேன்? நான் உங்ககிட்ட அன்பா தானே ஆச்சி பேசுறேன்" அப்படின்னு சொல்றாங்க ட்ரெஸ்ஸு. இத கேட்ட நம்ம விஜயா சொல்றாங்க, "ஏய் நீ என்னடா என்னைய ஆச்சின்னு கூப்பிடுற?" அப்படின்னு விஜயா பேசுறாங்க. "நீங்க ஆச்சி தானே? நான் ஆச்சின்னு தானே சொன்னேன் உங்கள." "ஏய் விஜயா, என்ன பேசுற? பையன்ட்ட, குட்டி பையன்ட்ட என்ன பேசணும்னு தெரியாதா உனக்கு? உன்னைய அன்பா எவ்வளோ அன்பா பேசுறான் அந்த குட்டி பையன். ட்ரெஸ்ஸு இந்த வயசுலயே ஸ்கூல்ல நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனா இருக்கான். உன்னையும் அன்பா தான் பேசுறான். நீ அவன புரிஞ்சுக்கிட்டு பேசு" அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. இங்க பக்கத்துல இருந்து நம்ம மனோஜ் சொல்றாரு, "அம்மாவ கோவப்படுத்துற மாரி பேசாதடா. நீ எப்போ பார்த்தாலும் அம்மாகிட்ட வந்து வம்பு இழுத்துட்டே இருக்காத" அப்படின்னு முத்து சொல்றாரு. "ஆமாண்டா, அம்மாவ வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு வம்பு இழுக்கிறது தானே வேல. எனக்கு வந்து ட்ரெஸ் இங்க வீட்ல இருக்கிறதுனால யாருக்கு இடைஞ்சலா இருக்கான்? ஒருத்தருக்கும் இடைஞ்சல் இல்ல. யாரு என்ன சொன்னாலும் சரி, ட்ரெஸ் இங்க தான் இருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருதாங்க. இந்த வீட்ல யாரு என்னை பேச்ச மதிச்சாங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு உள்ள கிளம்பிருதாங்க. இங்க மீனாவும் உள்ள போனவும், அங்க விஜயா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரன்னா ரோகிணிய. ரோகிணி ட்ரெஸ்ஸு என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே ட்ரெஸ்ஸ கூப்பிட்டுட்டு ரூமுக்குள்ள வச்சு அவங்க ஸ்வீட்டு குடுத்துட்ருக்காங்க. "இனி எக்காரணத்த கொண்டாலும் என்னைய அம்மான்னு சொல்லிறக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி. இந்த சைட்லேருந்து முத்துவும், மீனாவும் இந்த ஒட்டு கேட்டுறதாங்க. இத கேட்டோனே வசமா சிக்குறாங்க ரோஹிணி. அடுத்தடுத்த எபிசோட் இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.